வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் காங்கிரஸ் மூத்த நிர்வாகி அமெரிக்கை நாராயணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. ஏடிஎம்கேல உள்ள செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன்லாம் இப்போ டிவிகேக்கு போயிருக்காங்க. அது அவங்க ஒருவேளை எல்லாம் நிச்சயமா அனுபவத்தை சேர்க்கிறாங்க. அரசியலுடைய தேர்தல் அனுபவத்தையும் சேர்க்கிறாங்க அந்த கட்சிக்கு. அது வரவேற்கத்தக்கது. இல்ல அது டிவிகேவை பூஸ்ட் அப் பண்ணுமா? இல்லாட்டி இன்னொரு ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு மினி ஏடிஎம்கேங்கிற ஃபீல குடுக்குமா அது? ரொம்ப தெளிவாக இருப்போம். இன்ற கூட்டணிக்கு நிச்சயமாக இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்கு. முன்ன அதிமுக, திமுக மட்டும் இருக்குச்சே, ஒரு போக்கிடமே இல்லாம இருந்தது. இன்று தாவேக வந்ததால காங்கிரஸுக்கு அந்த ஆப்ஷன் இல்லாம தான் இருந்தது. அது உண்மைதானே. இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை காங்கிரஸ் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர்கள்லாம் அங்கு போனாலும் தலைமை அந்த மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த தலைமை இன்றைய பொழுதுக்கு விஜய் தான். அதுல ஒண்ணும் சந்தேகமா உங்க கேள்வி ஒண்ணுக்கு நான் லாஜிக்கலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வெற்றி கூட்டணி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் போனான்றதுக்கு. நீங்க இதை யாருமே மறுக்க முடியாது. ஐ எம் willing to debate this subject with anybody, any leader, anywhere. இப்போ ரீசெண்டா ராகுல் காந்தி ரொட்டீனா சொல்றது இது வெறுமனே சீட்டுக்கான தேர்தல் இல்ல, இது ஒரு ஐடியாலஜிக்கு மத்தியில நடக்கக்கூடிய வார். இதுல நாங்க எவ்வளவு ஜெயிக்கோம், ஆப்போசிஷன் எவ்வளவு கூட்டணி கட்சிகள் எவ்வளவு ஜெயிக்காங்கிறது முக்கியம் இல்ல, ஆப்போசிஷனை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது டிஎம்கேவும் காங்கிரஸும் ஒரு கொள்கை அடிப்படையில இணைஞ்சிருக்கு. ஒரு ஒரு குறுகிய கால எய்மான அந்த சீட் விஷயத்துக்காக கூட்டணியை பிரேக் பண்றது அந்த கிரெடிபிலிட்டியை பிரேக் பண்ணிராதா? நீங்க கேட்பது நியாயமான கேள்வி. அதற்கும் ஒரு நியாயமான பதில் நான் சொல்வேன். நீங்க மக்களும் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பிஜேபி கூட ஒரு கூட்டணி அமைச்சேன்னா நீங்க கேட்கிற கேள்வி நியாயமா இருக்கும். இவருடைய ஒண்ணும் கேட்டா காங்கிரஸ் கூட்டணியை விட இன்று நாங்கள் தாவேக விஜய் கட்சிக்கு போனோம்னா அது இன்னும் கொள்கை கூட்டணி சரியா இருக்கும். ஏனென்றால் அவரும் நிச்சயமாக பிஜேபியை எதிர்க்கிறார், நாங்களும் இருக்கிறோம். ஒண்ணும் கேட்டா எங்க கட்சி கடவுள் எதிர்ப்பாளர்களுடைய கட்சி இல்லை. திமுக கடவுள் எதிர்ப்பாளர்களுடைய நம்பிக்கையற்றவருடைய தலைமையில் நடக்கின்ற கட்சி. அதனால நிச்சயமாக எங்களுக்கும் தாவேக்குக்கும் உண்மையிலேயே கருத்து ஒற்றுமை திமுக கூட்டணியை விட அதிகமாக உண்டு. செக்குலர் அலையன்ஸா நிச்சயமா இருக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம். அப்படி இருக்கச்சே நிச்சயமாக நாங்க நீங்க இந்த கேள்வி, உங்களுடைய கேள்வி நியாயமாக இருக்கும். நாங்க பிஜேபி கூட போனோம். நாங்க மத சார்புள்ள ஒரு கட்சிக்கு போகல. இன்னும் கேட்டா நான் சொல்றேன், நாங்க தாவேக்காக்கு போனோம்னா முஸ்லீம் கூட லீவ் கூட அங்க வரலாம், சந்தேகம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் ஆட்சியில பங்கு இருக்கும். ஆனா இப்ப விஜய் மேலேயே பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அவர் பிஜேபியை ஹார்ஷா விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குதானே? அதாவதுங்க, இன்னைக்கு யாருங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவரு தெளிவா இருக்காரு. ஒரு போருக்கு செல்லுச்சு அர்ஜுனனுக்கு அங்க உள்ள மரம் தெரியல, மரத்துல உள்ள கிளைகள் தெரியல, கிளையில இருக்க பறவை தெரியல, அந்த பறவையோட ஹார்ட் தான் தெரிஞ்சது. அதே போல விஜய் தெளிவா இருக்காரு. இன்றைய தேர்தல்ல அவருடைய வீழ்த்தக்கூடிய சக்தி திமுகவை தான். அதனால அவர் சொல்றதுல ஒண்ணும் தவறு இல்லை. இல்ல இப்ப நீங்களும் டிஎம்கேவும் கூட்டணியில இருக்கிறீங்க. ஆனா உங்க கூட்டணி கட்சியான டிஎம்கேவை தான் அவர் தொடர்ந்து விமர்சிக்கிறாரு. அதாங்க, நான் இன்றைக்கு கூட்டணியில இருக்கேன். நான் இதற்கு நிச்சயமா கூட்டணிக்கு கலைஞர் சொன்னாரு, கூட்டணி இருக்கச்சேவும் நிச்சயமாக நாங்க உயிரை கொடுப்போம். ஆனா யாரு கூட இருக்குமோ அவங்களுக்கு கொடுப்போம். இன்னைக்கு எனக்கு முக்கியம் காங்கிரஸ் தான். அதனால காங்கிரஸை வளர்க்கக்கூடிய வழியை பற்றி மட்டும்தான் நான் பேசிருக்கேன். திமுகவுக்கு நான் ஆதரவு கொடுக்கறதுக்கு இந்த எலெக்ஷன் நேரத்தில் நான் இப்போ இல்ல. அது முடிவு செஞ்ச பிறகு நிச்சயமாக விஜய் சொல்வது எவ்வளவு தவறுன்னு என்னால பேச முடியும். இல்ல இன்னும் முடிவு பண்ணலையா என்ன? இப்போ நீங்க இந்த எலெக்ஷன்ல எப்படினாலும் டிஎம்கே கூட தானே போகுது. அது இன்னும் உறுதியாகலையா? இன்னும் முடிவு பண்ணதாக நீங்க அறிவிச்சிட்டாங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க ஹேசிங்ல தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நான் ஹேசிங்ல பேசல. செல்வ பெருந்தகை எப்ப கேட்டாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாதான் இருக்குன்னு அவர் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தி இருக்காரு. மறுபடியும் சொல்றேன், அகில இந்திய தலைமை தான். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். முடிவு செய்வது அகில இந்திய தலைமை. அது முடிவு செய்யற வரைக்கும் இது தொடரும், இந்த கேள்விகள் தொடரும். அவர் நிலையில இன்னொன்னு நான் சொல்றேன் கேட்டுங்க. அவர் நிலையில நான் இருந்தா நான் இதைத்தான் சொல்ல வேண்டி வரும். இல்ல இப்போ செல்வ பெருந்தகையோட வாய்ஸா ராகுல் காந்தியோட வாய்ஸாவோ இல்ல டெல்லி காங்கிரஸோட வாய்ஸாவோ புரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றீங்களா? அவசியம் இல்ல. இப்போதைக்கு இந்த கருத்துல அவர் அந்த நிலையில ஒரு பொறுப்புல இருக்கவர் என்ன பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனா இப்போ விஜய் ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் பேசிட்டு இருக்கதா ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர்
உங்கள கழட்டி இப்போ விடுறதுனால நாங்க வந்து இப்போ எல்லாரு கூடயும் அதாவதுங்க ஒரு ஒண்ணு அததான் காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும்ன்றேன். ஒவ்வொரு கட்சியும் முடிவு செய்கின்ற அளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா தான் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திமுகவும் அது செய்யுது. அது ஒண்ணும் செய்யலன்னுலாம் நினைக்க வேணாம். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல பாஜகவை நுழைய விட்டதே திமுகன்றது நம்ம யாரும் மறக்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நீங்க எல்லாம் ஊடகவியலாளர்கள் உங்களுக்கு அனுபவம் இல்லாததால் இதெல்லாம் பேச மாட்டீங்க. நான் கேட்ட கேள்வி கடந்த கால வரலாற்றுல திமுக தானே முதல்ல தமிழகத்துல பிஜேபியுடன் கூட்டணி அமைத்தது. மறுக்க முடியுமா நீங்க? அப்புறம் என்ன பேசுறீங்க? எல்லா கட்சிகளும் தனக்கு எது நல்லதுன்னு தான் செய்வாங்க. அதுல ஒன்றும் தவறு இல்ல. நான் திமுக செய்வதே தவறு இல்லை. திமுக எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்கன்னா அது அவங்க கட்சிக்காக செய்யறாங்க. அதே மாதிரி நாங்களும் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்ன்றதுதான் என்னுடைய வாதம். எங்க கட்சிக்கு நான் சொல்கின்ற கூடிய ஆலோசனை எங்கள் தொண்டர்களுடைய மனநிலை. பிஜேபி வந்து ஒரு விஷயம் பண்ணது, காங்கிரஸ் வந்து இந்தியா ஃபுல்லா ஐசோலேட் பண்ணணும், காங்கிரஸ்க்கு ஒரு வலிமையான கூட்டணி அமையக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸா இருக்கு. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் அந்த விஷயத்த பிரேக் பண்ற மாதிரியோ இல்ல பிஜேபியோட எய்மை நிறைவேற்றுற மாதிரி தானே அமையும். அதாவதுங்க இதை சொல்லியே தான் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நாங்க ஏமாற விரும்பல. எங்க கூட கூட்டணியில இருந்து நாங்க வந்து நிச்சயமாக தாவேக்காவோட கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றால் நிச்சயமாக பிஜேபி கூட சேரல, பிஜேபிக்கு எதிரான அணியாகத்தான் இருக்கும். ஆனா நாங்க அதுல பெரிய பங்கு வைப்போம். அதுதான் எங்களுக்கு முக்கியம். எஸ், பிஜேபியோட வீழ்த்தணும். ஆனா நாங்க வலுவாக இருந்தாதான் அதை வீழ்த்த முடியும். நாங்க வலுவாரத்துக்கான வழியை நாங்க பார்க்கணும். நாங்க பார்க்கலன்னா எங்களுடைய முட்டாள்தனம், திமுகவோட முட்டாள்தனம் இல்ல. திமுக ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செய்யறாங்க. அந்த புத்திசாலித்தனத்துல நாங்க புத்திசாலியா இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். எங்களுடைய தொண்டர்கள் மனநிலை நீங்க கட்டமைப்பை வலுப்படுத்தணும், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே கட்சி வலுவாகும். அதை விட்டு டிவிக்கே கூட கூட்டணி வச்சாதான் கட்சி வலுவாகுமா? அதாவதுங்க வாழ்க்கையில இதுவா அதுவா என்பதில்ல வாழ்க்கை. இதுவும் அதுவும் தான். கட்டமைப்பை வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இது வரைக்கும். எங்க என் வாயில நீங்க உங்க கருத்தை பூத்த பாக்குறீங்க. கட்டமைப்பையும் வளர்க்கணும். அதே நேரத்துல ஒண்ணு புரிஞ்சுங்க, ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சி தேர்தல் நேரத்துல தான் 60%. மற்ற நேரத்துல 40% ப்ரிப்பரேஷன். தேர்தல்ல சரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடிய கட்சி என்றைக்குமே வளராது. இன்றைய காங்கிரசுடைய வீழ்ச்சிக்கு காரணமே எங்களுடைய தேர்தல் நேரத்துல எங்களுடைய அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை. எப்படி நெகோசியேட் பண்ணணும்னு தெரியல. தன்னுடைய சுயநலம் உள்ளவர்களை மட்டுமே இந்த கட்சி அலையன்ஸ்ல சீட்டு பேசுறதுக்கு அனுப்புறாங்க. யார் கூட இருக்கணும்னு அனுப்புறாங்க. இதனாலதான் இந்த கட்சி வீழ்ச்சி அடைகிறது. இல்ல உங்களுக்கே தெரியும், இப்ப தமிழ்நாட்டுல வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி இருந்தாலும் பிரிஞ்சுறாங்க சேர்றாங்கும் போது மக்கள்கிட்ட ஒரு நம்பகத்தன்மை இல்லாம போகுது. அதே நேரம் நீங்களும் டிஎம்கேவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது மக்கள்கிட்ட ஒரு நம்பகத்தன்மை வருது. நீங்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் பிஎம்கே மாதிரியோ இல்ல டிஎம்டிகே மாதிரியோ கூட்டணி பேசும்போது அது ஒரு மக்கள்கிட்ட நம்பகத்தன்மையை தானே லாஸ் பண்ணும். அது எப்படி ஒரு நம்பகத்தன்மையான கூட்டணியா மக்கள் பார்ப்பாங்க? 96ல மறுபடியும் நான் போறேன். கடைசி நிமிஷத்துல நாங்க அலையன்ஸ் போட்டோம் தமாக கூட. கடைசி நேரத்துல எங்களால திமுக அன்று வெற்றி பெற்றாலும் 40 சீட்டு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. திமுக விட அதிக சீட்டு நாங்க பெர்சன்டேஜ் வைஸ் ஜெயிச்சோம். அப்ப எனக்கு ஒரு கவலை இருந்தது. இன்னும் கேட்டா அன்னைக்கு நான் வந்து எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் நீலகிரியோட எம்பியா இது பண்றாரு. அங்கேருந்து எனக்கு மூப்பனார் அங்க அனுப்புறாரு. எனக்கு ஒரு கவலை இருந்தது. சைக்கிள் சின்னம் இவ்வளவு சீக்கிரம் கடைசி நேரத்துல தான் எலெக்ஷனுக்கு அறிவித்த பிறகுதான் எங்க சைக்கிள் சின்னமே போய் நாங்க வாங்கினோம். அது வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்குமான்னு எனக்கு கவலை இருந்தது. ஆனா நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் அங்க போயிருந்தேன். மலையில ஏறி எல்லாம் போயிருந்தேன். மக்கள் சைக்கிள் சின்னத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க. எது அவங்களுக்கு நல்லதுன்னு தெரியும். அதனால இந்த முன்னாலெல்லாம் முடிவு பண்ணோம் அப்படின்ற நீங்க இதெல்லாம் வந்து பழைய கட்டுக்கதை. அது அந்த பருப்பு இங்க வேகாது. கொள்கை கூட்டணி முக்கியமா இல்ல சீட் அதிக கொடுக்க கூட்டணி முக்கியமா? ரொம்ப சீட்டு அதிகம் உள்ள காங்கிரசிற்கு உதவுகின்ற கொள்கை கூட்டணி முக்கியம். விசிகே கூட போனதால எங்கள் கொள்கைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. இன்னும் கேட்டா கொள்கைகள்ல தெய்வ நம்பிக்கையுள்ள ஒரு கட்சியோட சேர்றோம். காங்கிரஸ் வந்து தெய்வ நம்பிக்கையுள்ள ஒரு கட்சி. இப்போ தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியால ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தமிழகத்துல உள்ள 99% மக்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள். 1% நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியின் தலைமை தீக வழியில் வந்தவர்கள். இன்று தமிழகத்தில் உள்ள 99% உள்ள கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் தங்களுடைய நம்பிக்கையை திணிக்கிறார்கள் என்பது தவறான ஜனநாயகத்திற்கு முரணான ஒரு செயல். இல்ல அப்படி நீங்க சொல்ற பாயிண்ட நான் மறுக்கிறேன். அப்படி கட்சியா தான் வந்து மக்கள் எப்படி மறுக்க முடியும்? இல்ல எப்படி மறுக்க முடியும்? இல்ல ஒரே ஒரு நிமிடம். தமிழகத்துல 99% மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மறுக்கிறீங்களா?
கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான். ஆனா திமுக அப்புறம் வந்து அப்புறம் எப்படி அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத தீக்க வழியில் வந்தவர்கள் திமுகன்றத நீங்க அதையும் நான் மறுக்கிறீங்களா? மறுக்கல. அவங்க அந்த நம்பிக்கைய மக்கள் மீது திணிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மறுக்கிறேன். அது அப்படி இல்ல இல்ல அது திணிச்சிருந்தா அப்ப மக்கள் எப்படி வந்து அப்ப திமுகவ எப்படி தேர்ந்தெடுத்திருக்க அப்ப மாட்டாங்க. எப்படி அப்ப இல்ல ஒரே ஒரு நிமிடம். அப்ப எப்படி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத எனது முதலமைச்சர் ஸ்டாலின் அதுல மறுக்கவே முடியாது. ஆமா, எனது முதலமைச்சர் அனைத்து மதங்களையும் அனைத்து செல்லக்கூடிய முதல்வராக தான் இருக்கணும். ஆமா. நீங்க அப்படிதான் அதை மறுக்க போறாரு. முடியுமா? ஒரே ஒரு அப்படிதான் நிமிடம். போறாரு. அப்போ ஒரே ஒரு மதத்திற்கு மட்டும் அவர்களுடைய பண்டிகையின் போது ஏன் வாழ்த்து சொல்ற மறுக்கிறாரு? ம், ம், இத நீங்க எனக்கு சொல்லுங்க. ம். சார் நீங்க அதுல அதுல நெறைய சொன்னாருன்னு சொல்றீங்களா? நீங்க இல்ல இல்ல பொய் அதுல சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. இல்ல இல்ல, இல்ல இல்ல. என் அதுல கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லணும். அதுல நெறைய மூட நம்பிக்கைகள் கூறு இருக்கு. அதனால அந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து நான் சொல்லலாங்கிறது அவங்க மறுக்கல. சைடு. அப்போ ஒரே ஒரு நிமிடம் அப்படியே வச்சுக்குவோம். எல்லா மதங்கள்லயும் மூட நம்பிக்கை இல்லாத மதங்கள் ஏதாவது அவங்க பார்வையில மூட நம்பிக்கை இல்லாத மதங்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் அவங்க சொல்றது அப்ப எல்லாத்தையும் சரியான பார்வையில இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க ரைஸ் பண்ற இஷ்யூ காங்கிரஸ்ல எல்லாருக்கும் அந்த இஷ்யூ இருக்குதா அப்போ? இல்ல நீங்க நீங்க இத பாருங்க. இந்த கதைய என்கிட்ட உடனே when you cannot answer it ஒத்துக்கிட்டு போனோம். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நாங்க இல்லாம இல்ல ஒரு சார். எம்எல்ஏ ஜெயிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறேன். ஏன் இந்த மாதிரி நீங்க எல்லாம் அப்படியே கழுவுற நீர்ல வழுவுற மீனா இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. கழுவுற மீன்ல நழுவுறது இல்ல. இப்ப அந்த விஷயம் வந்து இப்ப இஷ்யூவே இல்ல. அவர் வந்து வாழ்த்து இல்ல சொல்லல இருந்தாலும் அப்படிங்கிறது தான். ஆனா அப்ப ஒத்துக்கிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போங்கன்றேன். இல்ல இப்ப நீங்க ஐ நோ கேக்குற ஐ மேக் யூ கொஸ்டின் அன்கம்ஃபர்டபிள். நீங்க சேர்ல மூவ் பண்ணச்சேவே எனக்கு தெரியுது அது. எனக்கு எந்த அன்கம்ஃபர்டபுளும் இல்ல. இப்போ டிஎம்கேக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவங்க வந்து தீபாவளிக்கோ, இல்ல மத்த இந்து மத பண்டிகைகளுக்கோ வாழ்த்து சொல்றது கிடையாது. அதுல மூட நம்பிக்கைகள் கூறி இருக்கிறதுனால வாழ்த்து சொல்லல அப்படிங்கிறத அவங்க இல்ல அப்ப விளக்கமா நான் அது ஒரே ஒரு கேள்வி. மூட அத நம்பிக்கை இல்லாத தமிழ்நாட்டு இஸ்லாமிய மக்கள் எந்த இதுவும் ஏன் பிரச்சனையாவும் இன்னும் பார்க்கல ஒரு அப்படிங்கிறது என்னோட எனக்கு விளக்கம். ஒரு எல்லாருடைய இதையும் மதிக்க வேணும். இப்ப வந்து கிறிஸ்துவர் வந்து இல்ல அவங்க சொல்றாங்க வந்து டார்வின் கொள்கையில அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்ப அந்த பண்டிகைக்கு நம்பிக்கை இது சொல்றீங்க. நீங்க சயன்ஸ் அண்ட் ஃபெய்த் ஆர் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். நீங்க எல்லாத்தையும் ஒத்துட்டு போனோம் இல்ல. ஆனா நீங்க எல்லாருடைய முதல்வர். எனது முதல்வர் அவர். எனக்கு அவர் மேல பெரிய மரியாதை உண்டு. அவரும் எல்லாரையும் அணைத்துக் கொண்டு அவர் தனியாப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். முதல்வரான பிறகு அவர் செய்வது தவறு. அவருடைய தந்தை கலைஞர் தான் சொன்னாரு. தப்பு இருந்தா தட்டி கேளுங்க, இல்லன்னா குட்டியும் கேளுங்க. அந்த முயற்சியில் தான் நானும் ஈடுபட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே சார். அது பிரச்சனை இல்ல. அவங்க அவங்க சைடு ஒப்பீனியன சொன்னாங்க. அததான் நான் உங்கட்ட ஷேர் பண்ணேன். அவரு சொன்னாலும் மகிழ்ச்சி, சொல்லலனாலும் அது அவங்களோட விருப்பம்னு நான் ஏத்துக்கிறேன். பட் தமிழ்நாடு நன்றி. மக்கள் அத பெரிய பிரச்சனையா பார்க்கலங்கிறது தான் என்னோட இல்ல விளக்கம். யூ ஆர் அதனால அப்சல்யூட்லி ரைட். அதாவது நீங்க உங்களோட கருத்து ஒத்து போறேன். இது மட்டுமே பெரிய பிரச்சனையே இல்ல. நிச்சயமா இல்ல. தமிழக மக்கள் எல்லாத்தையும் எடை போட்டு தான் ஓட்டு போடுறாங்க. ஒரே ஒரு பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை விட்டு யாருமே ஓட்டு போட முடியாது. ஒரு மொத்தமா பாக்குறோம். ஆனா ஒவ்வொன்னு வச்சு அனலைஸ் பண்ணணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. நான் உங்க கூட ஒத்துக்கிறேன்ல. ஓகே. நீங்க இத ஒரு விஷயமா பார்த்திருந்தா, நீங்க அதிமுக கூட தான் கடந்த காலங்கள்ல கூட்டணிக்கு போயிருக்கணும். அவங்க கம்பேரிட்டிவ்லி கடவுள் நம்பிக்கைய உள்ள ஒரு கட்சியா தான் இருந்திருக்காங்க. ஆமா. அது மட்டுமே முக்கிய கொள்கை இல்லைங்க. மக்கள் தாங்க மக்களுக்கு உதவி செய்யறது தாங்க முக்கிய அரசியல. இதெல்லாம் வந்து ஒரு சைட் லைன். பட் இதுவும் முக்கியம். மக்களுடைய நம்பிக்கைகளை மதிக்க வேண்டிய ஒரு முதல்வர் அவசியம்னு நான் நினைக்கிறேன். செய்வார் நான் நம்பிக்கிறேன். என்னுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்வார். வருங்காலத்துல அது மாறுவார்னு நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் எனக்கு சந்தேகம் இல்ல. சார் ஃபைனல் கொஸ்டின் இப்ப ஒருவேளை காங்கிரஸ் டிவிகே அலையன்ஸ் அமையலன்னா டிவிகேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? அந்த கட்சி தனியா என்ன பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எங்கள மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அதாவது காங்கிரஸ் மாதிரி தான். அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் பரவலாக ஓட்டு இருக்கு. தட்ஸ் a பேஸ் ஓட். ஆனா ஒரே தொகுதியில குவிந்து இல்ல. ஃபர்ஸ்ட் போல் இருக்கிறதால நம்முடைய தேர்தல் முறையில ஒரு 100 பேர் தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு இருக்குச்சு. 51 வாங்கணும்னு அவசியம் இல்ல. 4 கட்சிகள் இருக்கிறதால 28 இருந்தா கூட வாங்கிட முடியும். அதனால அவர்கள் ஒரு சீட்டு வாங்குறது கூட கடினமாக இருக்கலாம். அவர் ஆனா திரும்ப பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும். டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு ஏடிஎம்கேவை சைட்லைன் பண்றாரா? 2வது இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு டிவிகே வளர்ந்துடுச்சா? அதாவதுங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் பெரிய அளவுல வளர்ந்துருக்குச்சு. அவங்க இத திராவிட கட்சிகளுடைய ஒரு டாக்டிக்ஸ். ஜெயலலிதா அன்னைக்கு சொன்னாங்க, திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு. ஏன்னா மற்ற கட்சிகள் வளர்ந்து விடக்கூடாது என்றதுல அதிமுகவும் திமுகவும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க அதுதான் செய்வாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. மறுபடியும் சொல்றேன். அவங்க சொல்றது எதுவுமே தவறு இல்லை. ஏன்னா அவங்க அவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறாங்க. பொதுமக்கள் ஆகிய நாங்களும் மற்ற கட்சிகள் இருக்கிற நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு டாக்டிக்கலா நாங்களும் வேலை செய்யணும்ன்றதுதான் என்னுடைய பார்வை. ஃபைனல் கொஸ்டின் சார்.
ஏடிஎம்கேவோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? ஏடிஎம்கே இன்று வீக்கெண்டா தான் இருக்கு. பாஜகவுடன் போகுகின்ற யாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பாஜக எங்களை விட ஸ்மார்ட்டான கட்சி. அவங்க என்ன பண்றாங்க, மற்ற கட்சிகளை அழித்து விடுவார்கள். நாங்க வந்து எங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே சார். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.